நடந்து முடிஞ்ச நாமக்கல் மாவட்டம் சாலப்பாளையம் ஜல்லிக்கட்டை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஊர்ல இருந்து இது ரொம்ப தூரம்ன்றதுனால காலைல வெள்ளனே எந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்த போய் பார்த்தா திருவிழா மாதிரி பிரம்மாண்டமா கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜல்லிக்கட்டுக்கு நம்ம முன்னாள் முதல்வர் ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்திருந்தாங்க. சரி அப்படியே பிரைஸ் புறவாடி கலெக்ஷன் பண்ணலாம் பாத்துட்டு வரலாம்னு ஒரு ரவுண்டுக்கு கிளம்பியாச்சு. பிரைஸை பார்க்கலாம்னு பார்த்தா சைக்கிள் எக்கச்சக்கமா குமிச்சு வச்சிருந்தாங்க. அப்படியே புறவாடி பக்கம் போய் பார்த்தா டோக்கன் படி கரெக்டா போயிட்டு இருந்துச்சு. வழக்கம் போல இல்லாம கலெக்ஷன் பாயிண்ட்டும் 2 பாயிண்டா போட்டு வச்சிருந்தாங்க. ஜல்லிக்கட்டுக்கு வந்த எல்லாருக்குமே அன்னதானமும் போட்டாங்க. அன்னதானம் போற சாப்பாடுமே ஏனதானம்லாம் இல்லாம சாப்பாடுமே சூப்பரா இருந்துச்சு. நம்ம தானே ஜல்லிக்கட்டு நடத்துறோம், போய் ஸ்டேஜ்ல உட்காந்துக்கலாமே அப்படி உட்காராம மத்த ஊர்ல ஆகிற மாதிரி நம்ம நடத்துற ஜல்லிக்கட்டுலயும் தள்ளுவடி ஆயிடக்கூடாதுன்னு வந்திருக்க மாடுங்களை டோக்கன் படி தான் விடுவேன்னு ராஜானை விட்டுக்கிட்டு இருந்தாரு. அங்க நான் 2 மணி வரைக்கும் தான் இருந்தேன். நான் இருந்த வரைக்கும் அங்க தள்ளுவடி ஆகிற மாதிரி ஒன்றும் தெரியல. ஆனா இப்ப வீடியோ எல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது அதுக்கப்புறம் அங்கேயுமே தள்ளுவடி ஆயிடுச்சுட்டு. ஒரு ஜல்லிக்கட்டை பர்மிஷன் வாங்கி நடத்துறோங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஆனா அதையும் தாண்டி ஒருத்தவங்க செய்யறாங்கன்னா மாடு வளர்க்குற நம்ம பங்குக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாதான் அடுத்தடுத்து ஜல்லிக்கட்டு நல்லபடியா நடக்கும்.